தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தபடினாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்ததான சபை தலைவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி? ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் என்னோடு கூட பாஸ்டர் ஸ்டீஃபன் மோசஸ் வந்திருக்காங்க. அவங்க என்னுடைய கசின். அவங்க இந்தியாவில் சென்னையில் இருக்காங்க. அதே நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அருமையான ஊழியத்தை தேசங்களில் கொடுத்துருக்கிறார். இந்த லாஸ்ட் 2 yearsல he has traveled over 19 nations. ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக, யூரோப்பில் ஆண்டவர் அநேக வாசல்களை திறந்து அநேக மக்கள் மத்தியில், சபை மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்து கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினியை அவர் மூலமாய் தேவன் கொண்டு அநேக மக்களை தொடும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் இந்தியாவில் இருக்கும்போது பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சர்ச் என்ற ஒரு சபையில் நான் அங்கே அசோசியேட் பாஸ்டராக இருந்தபோது அதே சபையில் தான் பாஸ்டர் ஸ்டீவனும் அசோசியேட் பாஸ்டராக இருந்தாங்க. இன்னும் அநேக பாஸ்டர்ஸ் அங்கே இருந்து அந்த அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாய் பாஸ்டர் ஸ்டீவனை ஒரு பாடலை பாடி நமக்கு கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்துக்காய் அவர்கள் ஜெபிக்கும்படியாக நான் அழைப்பு கொடுக்கிறேன். ப்ளீஸ்க்கா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இப்படியாய் இந்த நியூ ஜெர்சி பகுதிக்கு வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பெரிய பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம ஆண்டவரை அறிந்ததே ஒரு பெரிய கிருபை. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை அறியாமல் பாவத்திலையும் தீய கொடுமையான பழக்கங்களுக்கும் அநேக சத்துருவின் கிரியைகளுக்கும் அடிமையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ தேசங்களில் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நமக்கு கிருபையாய் ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கும்படியாக நம்ம கொடுத்த கிருபை நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதனால் இந்த நாட்களில் நாம் இன்னும் அதிகமாய் தேவனை நாம் இன்னும் அதிகமாய் தேடி அவருடைய அபிஷேகத்திலையும் வல்லமையிலையும் நாம் நிறைந்து, எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ, எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை முன் குறித்தாரோ அந்த நோக்கத்தை இந்த நாட்களில் நிறைவேற்ற வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுசாமி சொல்கிறாரு மத்திய 7வது அதிகாரம் 21வது வசனத்தில், என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்களாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களாம். ஆனால் இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடாதபடிக்கு, ஏதோ நம்ம ஆண்டவருக்கு உற்சாகமாக நம்ம இருக்கிறோன்றதை மாத்திரம் நாம் உணர்ந்து அதில் வைராக்கியமாக இருக்கிறதை காட்டிலும் பிதாவின் சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு இந்த நாட்களில் அவருடைய சித்தத்தை செய்வது மிக முக்கியமானது. ஒரு பழைய பாடல், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்புன்னு சொல்லி, உங்களுக்கு அந்த பாடல் தெரிந்தால் என்னோட சேர்ந்து பாடுங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடக பயிலிருந்து
பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடந்த போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடந்த போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வார்த்தையை அனுப்பி நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, என் வார்த்தை சொல்லுகிறது, அடிக்கடி நீங்க சொன்னீங்க, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி. அப்பா, எங்களுடைய மாம்சத்தின் காதுகளால் நாங்கள் கேட்பதை மாத்திரமல்ல, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் இந்த நிமிடத்தில் எங்களோடு நீர் எப்படி இடைப்பட வேண்டும் என்று உடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறீரோ, அந்த வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு, அதை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதன்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க, அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதன்படி அமைத்து கொள்ள கர்த்தர் இந்த மாலை வேளை எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. உடைய அபிஷேகத்தினால் இந்த இடத்தை நீ நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் அப்பா, நீர் இந்த இடத்துல இறங்கி வந்து என்னுடைய உள்ளத்தை நீ பரவசப்படுத்துங்க, உடைய இருதயத்தை நீ பற்றி பிடிங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் எங்களை விட்டு ஒழிந்து போகட்டும் ஐயா. உடைய பரிசுத்தத்துக்கும் உடைய அபிஷேகத்துக்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, Steve.